தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற இருப்பதால் தமிழகம் முழுவதும் உள்ள கடைகளில் பெயர் பலகை கண்டிப்பாக தமிழில் இருக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியும் புதிய சட்டத்தை இயற்றி மாநகர எல்லைக்குள் இருக்கின்ற வணிக நிறுவனங்களில் உள்ள பெயர் பலகைகளில் தமிழ் முதன்மை பெற வேண்டும் என்று கெடு விதித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஈக்காட்டுத்தாங்கல் அம்பாள் நகர் பிரதான சாலையில், காந்தி நகர் பிரதான சாலை சந்திப்பு ஆகிய இடங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகளில் உள்ள பெயர் பலகைகளை தமிழில் மாற்றம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் பெயர் பலகைகளை திறந்து வைத்து பேசிய சென்னை மாநகர மேயர் சுப்பிரமணியன், மே மாதம் 31ஆம் தேதிக்குள் அனைத்து கடைகளிலும் உள்ள பெயர் பலகைகள் தமிழில் மாற்றப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகர எல்லைக்குள் இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் பிரதானமாக இடம்பெற வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. ஏற்கனவே பலர் தமிழில் பெயர் பலகைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் மாற்றாத நிறுவனங்கள் மே 31க்குள் மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதிக்கு பிறகு பெயர் பலகைகளை அகற்றுகிற அந்த பணியை மாநகராட்சிக்கு தராமல் தமிழிலே அந்த பெயர் பலகைகள் இடம்பெற நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் பெயர் பலகைகள் மாற்றும் பணி சென்னை முழுவதும் விறுவிறுப்புடன் நடந்து வருகிறது.